Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் 10th Geography lesson number 7ல் இருக்கக்கூடிய முதல் பாதி லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம லெசன்ஸ் டீச் பண்ணி அதுக்கான வீடியோக்கு தனியாக பிளேலிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ லெசன் 1லேருந்து படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அந்த ஜியாகிரஃபி பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற லெசனோட தலைப்பு வந்து என்னென்னா தமிழ்நாடு மானுட புவியியல். சரிங்களா? ஸோ நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது போல் லெசன் நம்பர் 6, 7 இந்த 10th ஜியாகிரஃபியில் வந்து 7 லெசனுமே நமக்கு முக்கியம் தான். பட் இந்த 6வது லெசன் 7வது லெசன் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசன். எதனால் அப்படிங்கிற ரீசன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரீசனையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய யூனிட்ஸில் நமக்கு இந்த 2 பாடங்களும் வந்து கவர் ஆகும். இந்த தமிழ்நாடு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வந்து கவர் ஆகிறனால நிறைய யூனிட்டில் நமக்கு இந்த பாடங்கள் வந்து கவர் ஆகும். அதுலேயும் இந்த 7வது பாடம் இன்னும் நமக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வரியாக வந்து தெளிவாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த மானுட புவியியல் அப்படின்னா என்னங்கிற அறிமுகம் பார்த்துருவோமா? மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள் மற்றும் இயற்கை சூழலுடனான செயல்பாடுகள் குறித்து கற்றறிதல் தான் மானுட புவியியல். ஸோ நம்ம மனிதர் சமுதாயம் எப்படி வளர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் இயற்கை சூழல் கூட சேர்ந்து நம்ம எப்படி செயல்பட்டோம் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற விஷயங்களை கற்றுக்கிறது தான் மானுட புவியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களும் இயற்கையும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த புவியில், அதாவது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய வளங்களில் புவியில் காணப்படும் வளங்களில் இந்த மனித வளம் தான் வந்து மிகச்சிறந்த வளமாக வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து என்னங்க நிறைய நம்மளோட ஆற்றல் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளோட திறன்களால் வளங்களை வந்து நம்ம நிறைய வகையில் வந்து பயன்படுத்துகிறோம். அதனால தான் இந்த புவியில் காணப்படக்கூடிய வளங்களில் மனித வளம் வந்து மிகச்சிறந்த வளமாக வந்து கருதப்படுது. ஸோ வந்து ஆரம்பத்தில் நல்லதுக்காக உபயோகப்படுத்த ஆரம்பித்தது இப்போ ரொம்ப வந்து தீமை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்மளோட திறனை வச்சு எல்லா விஷயத்தையும் செய்கிறனால மனித வளம் தான் சிறந்த வளமாக கருதப்பட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் என்னென்னா மனிதர்கள் தங்களது திறன்கள் மூலம் இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக வந்து நம்ம மாற்றி செயல்படுத்திகிட்ருக்கோம் இல்லைங்களா? சரி, அடுத்து வேளாண்மைங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்? அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து லத்தீனில் இருந்து 2 வார்த்தைகள் மூலமாக நம்ம பெறப்பட்டிருக்கு நமக்கு. ஓகேங்களா? அகர், அதுக்கப்புறம் கல்சரா, இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து தான் நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நிலம் மற்றும் வளர்தல் அப்படிங்கிறதா இதோட பொருள். ஸோ இது எந்த மொழியிலேருந்து நமக்கு பெறப்பட்டதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சரி, அப்படியே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து வந்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் செஷன் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வேளாண்மை தான். நம்ம இந்திய நாட்டுக்கே வந்து முதுகெலும்பு வந்து என்னதுங்க? வேளாண்மை தான். அப்போ தமிழ்நாட்டின் முக்கியமான தொழிலும் என்னவாக தான் இருக்கும்? வேளாண்மையாக தான் இருக்கும். நமக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமும் கூட 65% பேர் வேளாண் துறையை சார்ந்து தான் வந்து நம்ம செயல்பட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து எதுங்க பெரிய தொழிலாக இருக்குது அப்படின்னா வேளாண் தொழில் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம மாநிலத்தோட பொருளாதாரத்தில் வேளாண்மை தான் வந்து முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அது போக வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடியதே வேளாண் தொழில் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கும் வேளாண்மைக்கும் தான் ஒரு முக்கியமான வலுவான ஒரு தொடர்பு அமைந்திருக்கு. சரிங்களா? சரி, மாநிலத்தின் முதன்மையான உணவு பயிர்கள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெல், திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகள். இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம மாநிலத்தோட முதன்மை உணவு பயிர்களாக வந்து இருக்குது. அடுத்து அது போக முக்கிய வணிக பயிர்களாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி, தென்னை மரம், முந்திரி, மிளகாய், எள், நிலக்கடலை, தேயிலை, காஃபி, ஏலக்காய் மற்றும் ரப்பர். இதெல்லாமே முக்கியமான வணிக பயிர்களாக இருக்குது. ஓகேங்களா? தொழில் நடத்துறதுக்கு தேவையான பயிர்களாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தின் முக்கிய உணவு பயிர்கள். நமக்கு தேவையான உணவை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான பயிர்களாக இதெல்லாம் விளங்குது. இதெல்லாம் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு முக்கியமான பயிர்களாக வந்து திகழுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெசன் ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைன், ஒரு 4 லைன் இருக்குது பார்த்திங்களா? இதெல்லாம் நம்ம என்னவா எந்தெந்த மாவட்டங்களில் உற்பத்தி செய்கிறோம், எந்தெந்த மாவட்டங்களில் குறைந்த உற்பத்தி, எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான உற்பத்தி, அது என்னவா வந்து நம்ம மாற்றுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இப்போ வேளாண்மை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணிகள் வந்து இருக்குது. அது என்னங்க காரணிகள்னால் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? வேளாண்மை செய்யணும் அப்படின்னா என்னென்ன தேவைங்கிற விஷயம் இருக்குது. என்னங்க தண்ணியும் பயிரும் இருந்தால் போதாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிலத்தோற்றம், சரியான நில அமைப்பு வந்து இருக்கணும், சரியான பருவ காலநிலை இருக்கணும், சரியான மண் இருக்கணும், சரியான நீர்ப்பாசனம், அதாவது நீர் வந்து தேவை. சரிங்களா? இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளோட வேளாண்மை சிறப்பாக வந்து நடைபெறும். சரிங்களா?
அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிலத்தோற்றம், காலநிலை, மண், நீர்ப்பாசனம், இந்த 4 வகைகளை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நிலத்தோற்றம். இப்போ வந்து நிலம் எப்படி வேணாலும் ஏட்டிக்கு புட்டியாக இருந்தால் நம்மளால் வேளாண்மை செய்ய முடியுமாங்க? கிடையாது. இப்போ நம்ம அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி இட வகைகள் இருக்குது அப்படின்னா, மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட நில அமைப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? இதில் வேளாண்மைக்கு நல்ல உகந்த ஏரியா எது அப்படின்னா இந்த சமவெளிகள் தான். சரிங்களா? மேற்கண்டவற்றில் சமவெளிகள் தான் என்னதுங்க, வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற பலமான வண்டல் மண்ணை வச்சுருக்கு. அதுலேயும் அந்த சமவெளி எதனால் நம்ம சூஸ் பண்ணுறோம், வேளாண்மைக்கு உகந்த மண் எது அப்படின்னா வண்டல் மண். சரிங்களா? அது எங்கே நமக்கு காணப்படுது, சமவெளிகளில் தான் நமக்கு காணப்படுது. அதுலேயும் முக்கியமாக எந்த பகுதியை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதியாகும். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மாதிரி வகைகள் நில வகைகள் இருக்குது, மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது. அந்த சமவெளிகளில் தான் வண்டல் மண் இருக்கனால வேளாண்மைக்கு உகந்த நிலம் பார்த்துட்டோம். இப்போ இந்த மலைகளையும் பீடபூமிகளையும் பார்ப்போமா. இந்த பீடபூமிங்கிறது வேளாண்மைக்கு ஓரளவுக்கு தான் வந்து ஏற்றதாக வந்து இருக்கும். மலை பிரதேசங்கள் வந்து வேளாண் நடவடிக்கைகளுக்கு மிக குறைந்த அளவில் தான் வந்து நமக்கு ஒத்துழைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது காலநிலை. ஸோ நமக்கு எப்படி இந்த நிலத்தோற்றம் முக்கியமோ அதே போல் காலநிலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலேயும் வெப்பமண்டலத்திலும் இருக்கிறனால நம்ம ஆண்டு முழுக்க வந்து வெப்பம் வந்து நமக்கு எப்போவுமே அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம எந்த மாதிரி பயிர்களை வந்து பயிரிடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெப்பமண்டல பயிர்களை தான் வந்து நம்ம அதிகமாக பயிரிடுறோம். சரிங்களா? சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா, நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கான முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து மழை வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது இல்லைங்களா? அதனால தான் வடகிழக்கு பருவக்காற்று வந்து தமிழ்நாட்டிற்கான முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குது அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் பயிரிடுறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது மண். வேளாண்மைக்கு மிக உகந்தது என்னதுங்க, ஃபஸ்ட்டு திங் வந்து மண் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து வளமே இல்லாத மண், நிலம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா வந்து சமவெளியில் சூப்பராக இருக்குது, ஆனால் மண் வந்து வளம் போயிடுச்சுன்னா அங்கே என்ன தான் பயிரிட்டாலும் அது நமக்கு என்னது, வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ மண் வந்து எப்படி இருக்கணும், நல்ல ஒரு வளமான மண்ணாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு உற்பத்தி வந்து நல்லபடியாக இருக்கும். தாவரங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு தேவையான கனிம சத்துக்களையும் அதுதான் தரும், ஊட்டச்சத்துக்களையும் அதுதான் தரும். அதனால் ஒரு மண் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கூறாக வந்து கருதப்படுது. ஆற்று பள்ளத்தாக்குலையும் கடற்கரை சமவெளிகள்லையும் வளமான வண்டல் மண் வந்து நிறைந்திருக்கு. ஸோ நம்மளோட மாநிலத்தில் வேளாண் உற்பத்தியில் முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய ஏரியாக்களாக இது வந்து விளங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர்ப்பாசனம். ஸோ மாநிலத்தோட பருவமழைகள் வந்து சமச்சீரற்ற நிலையில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் மாநிலத்தில் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெறணும்னா நீர்ப்பாசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த பருவ காலங்களில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து விதைக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அந்த மழையை நம்பாமல் சில ஏரியாக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த வறண்ட பிரதேசங்களில் மானாவாரி பயிர்கள் வந்து பயிரிடப்படுது. மானாவாரி பயிர்னால் என்ன மேம் அப்படின்னிங்கன்னா, இந்த மழையை நம்பி இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த பயிர்கள் வந்து இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பயிர்களாக பார்த்து தான் வந்து பயிரிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், சொர்ணவாரி, சம்பா, நவரை அப்படின்னு சொல்லிட்டு 3 பருவங்கள் வந்து இங்கே பிரித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதோட விதைக்கும் காலங்கள் வந்து இந்த சொர்ணவாரிங்கிறது வந்து ஏப்ரல்லேருந்து மே, அடுத்து இந்த சம்பாங்கிறது வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட், அடுத்து நவரைங்கிறது வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர். இது வந்து பருவங்கள். சரிங்களா? இது வந்து விதைக்கும் காலங்கள். ஸோ என்னங்க விதைப்பாங்க, என்னன்னே தெரியாமல் என்னங்க இது படிக்கிறதுனா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பருத்தி, திணை வகைகள், நெல், கரும்பு, பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி, இதெல்லாம் தான் வந்து எந்தெந்த காலங்களில் வந்து எந்தெந்த பருவங்களில் வந்து பயிரிடப்படக்கூடியதுன்றது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து விதைக்கும் காலம், இது அறுவடை காலம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களின் பரவல். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, தமிழ்நாட்டின் வேளாண் முறைகளின் வகைகள் மற்றும் பகுதிகள். ஸோ என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பண்ணுறாங்க, எந்த ஏரியாக்களில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தீவிர தன்னிறைவு வேளாண்மைங்கிறது தமிழ்நாட்டில் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த முறையை வந்து பின்பற்றுறாங்க. தோட்ட வேளாண்மை. ஸோ தோட்டம் அப்படிங்கிறது வந்து மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் வந்து போடுறாங்க.
அடுத்தது கலப்பு வேளாண்மை, கலந்த மாதிரி, அது வந்து காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுக்கைகளில் போடுறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து பாருங்கள் பயிர்களின் பரவல். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு பயிராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க, நெல். ஸோ நம்மளோட முக்கியமான தமிழ்நாட்டின் முக்கியமான உணவு பயிர் என்னதுங்க, நெல் தான். இந்த நெல்லில் என்னென்ன வகை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பொன்னி, கிச்சடி, சம்பா. ஓகேங்களா? பொன்னி, கிச்சடி, சம்பா தமிழகத்தில் பயிரிடப்படக்கூடிய முக்கியமான நெல் வகைகள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்தோன்னா ஸோ நம்மளோட நெல் வகைகள் எந்தெந்த மாவட்டங்களில் நம்ம அதிகமாக பயிரிடுறோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இல்லைங்களா? திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி. நமக்கு நல்லாவே தெரிஞ்சது, சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தஞ்சாவூர் மாவட்டத்தை நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா இங்கே தான் வந்து என்னதுங்க, காவிரி டெல்டா பகுதி இங்கே இருக்கிறனால அதிகமான நெல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாகவும் இந்த தஞ்சாவூர் தான் விளக்குது. அதனால் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து வந்தீங்கன்னா திணை வகைகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, திணை வகைகளை தான் உணவாக வந்து எடுத்துக்கிறாங்க. சோளம், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் தான் வந்து முக்கிய திணை பயிர்களாக வந்து விளங்குது. சரிங்களா? இது வந்து வறண்ட பிரதேசங்கள் மட்டும் இல்லாமல் கடற்கரை சமவெளிகள்லையுமே வந்து பயிரிடுறாங்க. சரி, இப்போ இந்த சோளம், கேழ்வரகு, கம்பு எங்கே அதிகமாக பயிரிடுறாங்கன்னு பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கோயம்புத்தூர் பீடபூமியிலையும் கம்பம் பள்ளத்தாக்குலையும் எது அதிகமாக பயிரிடுறாங்க, சோளம். அடுத்து கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர் மாவட்டங்களில் கேழ்வரகு வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. அடுத்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் சேலம் இதுவும் சேர்த்து கம்பு வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்தியா 2018ஆம் ஆண்டில் திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. எப்போது? 2018ஆம் ஆண்டு. அதே போல் உலக உணவு மற்றும் வேளாண் கழகம் FAOன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 2023ஆம் வருடம் இருக்கு இல்லையா, அந்த வருடத்தை சர்வதேச திணை பயிர்கள் ஆண்டாக வந்து அனுசரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்து பருப்பு வகைகள். ஸோ பருப்புலேருந்து நமக்கு அதிகமாக என்னங்க கிடைக்குது, புரதச்சத்து வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிது. சரி, நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த பருப்பு வகைகள் வந்து அதிகமாக பயிரிடுறோம் அப்படின்னா கொண்டக்கடலை, உளுந்து, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு. ஸோ அடுத்து அப்படியே மேலே வந்தோன்னா மற்றும் கொள்ளு இதெல்லாமே தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய முக்கியமான பருப்பு வகைகள். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து இந்த பருப்பு வகைகள் வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட கால்நடைகள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தீவனமாக வந்து கருதப்படுது. பருப்பு வகைகள் கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவனமாக வந்து இருக்குது. ஸோ சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டங்களையுமே பருப்பு வகைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பயிரிடுறாங்க. எங்கெங்கே மட்டும் பயிரிடலை, சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இங்கே மட்டும் என்ன பண்ணல, பருப்பு வகைகள் வந்து பயிரிடப்படலை. சரி, இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை உற்பத்தியில் மாநிலத்திலே முதல் நிலை வந்து வகிக்கிறாங்க. அடுத்து வேலூர், சேலம் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு உற்பத்தி வந்து அதிகமாக வந்து செய்கிறாங்க. அடுத்தது திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகமான அளவில் பச்சை பயிர் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அதுபோக உளுந்தும் வந்து உற்பத்தி செய்யப்படுறாங்க. சரிங்களா? அடுத்தது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கொள்ளு வந்து பரவலாக வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஓகேவா? சரி, அடுத்து வந்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். இந்த வித்துக்கள் என்னதுங்க, தமிழில் படிச்சிருப்போம், விதைகள். வித்துனா என்னது, விதை. எண்ணெய் விதைகள் இருக்கு இல்லையா, ஸோ நிலக்கடலை, எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி மற்றும் கடுகு இது எல்லாத்துலேயும் இருந்து என்னங்க எடுக்கிறாங்க, எண்ணெய் வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா? சரி, இப்போ இது எங்கெங்கே அதிகமாக வந்து விளையுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நிலக்கடலை அப்படிங்கிறதா நம்ம மாநிலத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிராக வந்து கருதப்படுது. சரிங்களா? வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நிலக்கடலை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்படுது. சரிங்களா? அடுத்து தருமபுரி, கடலூர், பெரம்பலூரில், மதுரை, ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து குறைஞ்ச அளவில் தான் வந்து பயிரிடப்படுது. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்படுதுன்னு பார்த்தோம், எந்தெந்த மாவட்டங்களில் குறைவாக வந்து இந்த நிலக்கடலை வந்து போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தென்னை மரங்கள் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. இப்போ நம்ம பார்த்தா 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். நிலக்கடலை எங்கே அதிகமாக வந்து பயிரிடுறாங்க, எங்கே வந்து குறைவாக பண்ணுறாங்க, தென்னை மரம் எங்கே அதிகமாக காணப்படுது, இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நிலக்கடலைன்றனால அது ரெண்டையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்டாகவும், தென்னை மரங்கிறது ஒரே பாயிண்ட்டாகவும் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்திங்கன்னா கரும்பு. ஸோ இந்த கரும்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு வாணிப பயிராக வந்து கருதப்படுது. சரிங்களா? வாணிப பயிர்னால் என்னதுங்க, விற்பனைக்கு அதிகமாக வந்து பயிரிடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஓராண்டு பயிராக வந்து நமக்கு கருதப்படுது.
ஸோ இதோட உகந்த காலநிலை என்னென்னா அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவும் வந்து இதுக்கு தேவைப்படுது. வெப்பமண்டல பிரதேசங்களில் நல்லா வந்து வளரக்கூடிய ஒரு பயிர் தான் என்னதுங்க இந்த கரும்பு அப்படிங்கிறது. ஸோ திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு இந்த மாவட்டங்களில் வந்து கரும்பு வந்து பயிரிடப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பருத்தி. ஸோ பருத்தியை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய லெசன்ஸில் படிச்சிருக்கோம். இது வந்து நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான வாணிப பயிருங்கிறது நம்ம நிறைய லெசனில் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைப்பயிர். இது கரிசல் மண்ணில் வந்து நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், கரிசல் மண்ணுங்க, இன்னொன்று நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், இன்னொன்று மித வெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பருத்தி வந்து பயிரிடுறதுக்கு நல்ல ஒரு உகந்த காலம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். அடுத்தது தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர்கள்னால் என்னதுங்க? தேயிலை, காஃபி, ரப்பர், மிளகு, முந்திரி இதெல்லாம் தான் வந்து முக்கிய பயிர்களாக வந்து கருதப்படுது. இதுதான் என்னது? தோட்டப்பயிர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் பார்த்துருவோம். இந்த டான் டீ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதுபோக கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்று யார்? இந்த டான் டீ அப்படிங்கிறவங்க. அடுத்தது சரி, இப்போ நம்மளோட நாட்டில் இந்தியாவில் அசாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக நம்மளோட தமிழ்நாடு தான் தேயிலை பயிரிடும் பரப்பளவில் உற்பத்தி பண்ணுறதுல 2ஆம் இடத்துல இருக்கோம். அசாம் மாநிலம் ஃபஸ்ட்டு, நம்ம வந்து என்னதுங்க தேயிலை உற்பத்தியில் 2வது மாநிலமாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நீலகிரி மலைகள்லேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள்லேயும் தேயிலை தோட்டங்கள் வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி உற்பத்தி இருக்குது இல்லைங்களா, கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியாவில் கர்நாடகம் ஃபஸ்ட் பிளேஸ்லையும் தமிழ்நாடு காஃபி உற்பத்தியில் 2வது இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அடுத்தது கால்நடை வளர்ப்பு. ஸோ கால்நடை வளர்ப்புனா அந்த ஆடு மாடு பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான். சரி, இப்போ அடுத்தது வெள்ளாடுகள். ஸோ வெள்ளாடுகள் அப்படிங்கிறது ஏழை மக்களின் பசு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா சிறு குறு விவசாயிகள் கூட வந்து வளர்க்கக்கூடியது. எதனால் வளர்க்குறாங்க? இதை வந்து குறைந்த முதலீடு, விற்கும் போது அதிக லாபம் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? அவ்வளோதான் இதோட பாயிண்ட்டே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் அப்படின்னு இருந்த அமைப்பு இப்போ என்னவா வந்து மாறி இருக்குன்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்குது. இது பிரபலமாக வந்து நம்ம ஆவின் அப்படின்னு வந்து அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா செம்மறியாடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளாடு பார்த்தோம், இப்போ செம்மறியாடு. ஸோ அந்த செம்மறியாடுலேருந்து நமக்கு என்னென்ன நிறைய கிடைக்குதுன்னா கம்பளி, இறைச்சி, பால், தோல், உரம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக அதோட உடைமையாளர்கள் வந்து லாபம் பெறுறாங்க. சரிங்களா? அடுத்தது மீன் பிடித்தல். மீன் பிடித்தல் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று கடல் மீன் பிடிப்பு, இன்னொன்று உள்நாட்டு மீன் பிடிப்பு. ஓகேங்களா? உள்நாட்டு மீன் பிடிப்புனா இந்த ஏரி, ஆறு, குளம், கழிமுகங்கள், காயல்கள் இந்த மாதிரி விஷயங்களை மீன் பிடிக்கிறது தான் உள்நாட்டு மீன் பிடிப்பு. கடல் மீன் பிடிப்புனா கடலோர பகுதிகளில் ஒன்று ஆழமாக போய் பிடிக்கிறது, இல்லைன்னா கடலோரத்தில் இருந்து சில கிலோமீட்டர்களுக்குள்ளே போய் வந்து பிடிக்கிறது தான் என்னது கடல் மீன் பிடிப்பு. அவ்வளோதான். இதை பற்றியும் ஆல்ரெடி நம்ம ஒரு லெசனில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, ஸோ நம்மளோட தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்களில் ஒன்றா வந்து நம்மளும் இருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் அல்லது கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் மீன் பிடிச்சோம் அப்படின்னா அது கடலோர மீன் பிடிப்புன்னு வந்து அழைக்கப்படுது. இதே ஆழமான பகுதிகளில் போய் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். அடுத்து உள்நாட்டு மீன் பிடிப்புனா என்னதுங்க? ஏரிகள், ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், காயல்கள் மற்றும் சதுப்பு நிலப்பகுதி இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் வந்து மீன் பிடிச்சா அது என்ன அழைக்கப்படுது? உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அடுத்தது இந்த சிப்பிகள், இறால் மீன்கள்லாம் வந்து பண்ணையில் வச்சு வந்து வளர்க்கப்படுது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மீன்பிடி தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக நம்மளோட தமிழ்நாடு மீன் வளத்துறை நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதன்மையாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து 9% யார் யார் இருக்காங்கன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் 10%, செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள் 9% இந்த தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நீர்வளம். ஸோ இதில் முக்கியமான அணைகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், தமிழ்நாட்டின் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்குகள்னால் பல நோக்கங்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம செகண்ட் லெசன், தேர்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா?
சரி, என்னென்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு வந்து மேட்டூர் அணை. காவிரி ஆறு சமவெளியில் நுழையும் இடத்திற்கு முன்னுள்ள மலை இடுக்கு பகுதியில் இந்த மேட்டூர் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. எதுங்க? காவிரி ஆறு சமவெளியில். சரிங்களா? சரி, இது இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஓல்டு, சரிங்களா, மிக பழமையான அணைகளில் ஒன்று. இது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் விளைநிலத்திற்கு என்ன பண்ணுது? நீர்கள் வந்து அளிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் அணை. இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எந்த ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க? பவானி ஆற்றுக்கு குறுக்கே வந்து கட்டப்பட்டதான் இந்த பவானி சாகர் அணை அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம இந்திய நாட்டோட மண்கல் கலவையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்றா வந்து இருக்குது. சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அடுத்து அமராவதி அணை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆறோட துணை ஆறான அமராவதி இருக்குது இல்லைங்களா, அதோட குறுக்கே கட்டப்பட்டதான் இந்த அமராவதி அணை. ஸோ இது எந்த ஆறோட துணை ஆறுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. சரிங்களா? இது வந்து நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது, ஸோ இங்கே வந்து இப்போ ரீசண்டாக தான் அண்மையில் ஒரு சிறிய நீர்மின் நிலையமும் இங்கே வந்து நிறுவியிருக்காங்க, கரண்ட் எடுக்கிறது. சரிங்களா? அடுத்தது கிருஷ்ணகிரி அணை. இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தருமபுரி செல்லும் வழியில் அமைந்திருக்கு. அடுத்தது சாத்தனூர் அணை. ஸோ இந்த சாத்தனூர் அணைங்கிறது செங்கம் தாலுக்காவில் தென்பண்ணை ஆற்றுக்கு குறுக்க வந்து கட்டப்பட்டது தான் இந்த சாத்தனூர் அணை அப்படிங்கிறது. சரிங்களா? இது சென்னகேசவ மலையோட நடுவில் அமைந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்தீங்கன்னா இங்கே பெரிய முதலை பண்ணை வந்து இருக்குது, வண்ண மீன் பண்ணையும் இங்கே இருக்குது, எங்கே? சாத்தனூர் அணையில். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்தது முல்லை பெரியார் அணை வந்து பார்த்திங்கன்னா 1895 ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்டதான் இந்த முல்லை பெரியாறு அணை. சரிங்களா? கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகக்கூடிய பெரியாறு ஆற்றோட குறுக்கே கட்டப்பட்டதான் இந்த முல்லை பெரியாறு. சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது வைகை அணை. ஸோ இந்த வைகை அணை வந்து எப்போ திறக்கப்பட்டதுன்னா 1959 ஜனவரி 21 வந்து திறக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது மணிமுத்தாறு அணை. ஸோ திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வந்து அமைந்திருக்கு. அடுத்தது பாபநாசம் அணை. இந்த பாபநாசம் அணையை கரையார் அணை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை செஞ்சு கொடுக்குது. அடுத்தது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஸோ இது தமிழ்நாடு கேரளா மாநிலங்களோட கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டதான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து 7 ஆறுகளின் நீரை பெற்று அங்கே இருக்கக்கூடிய 7 நீர்த்தேக்கங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்குது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அண்ட் வந்து ஃபியூச்சர் பர்பஸையும் கருதி இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரப்பலாறு திட்டம் அப்படிங்கிறது ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் வந்து அமைந்திருக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து வந்தீங்கன்னா நீர்வள மேலாண்மை. ஆக்சுவலாக நீர்வள மேலாண்மைங்கிறது வந்து ரொம்பவே யோசித்து செஞ்சுருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட பிளானிங்காக தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நீர்வளத்தை பெருக்கிறதுக்காகவும் அதை விநியோகிக்கிறதுக்காகவும் நீர்வளங்களோட உகந்த பயன்பாட்டை நிர்வகிக்கிறதுக்காகவும் இது எல்லாமே ஃப்யூச்சர் பர்பஸை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். நீர்வள மேலாண்மைங்கிறது எப்போவுமே ஃப்யூச்சரை பிளான் பண்ணதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 7.6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் 7.7 இந்த லெசனோட கடைசி வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஜிஎஸ் பேச்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் வந்து ரெகுலராக போட்டு பார்க்கணும், ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் தாராளமாக நம்மளோட பேச்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜியாகிரஃபி கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.